अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். 1000 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது நாம் 546வது ஸ்லோகத்தை முதலிலே பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகைகளிலே பலவிதமான ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நீலமணி, இன்னும் முத்துக்கள், பவளங்கள் முதலானவை எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடிகளிலே அதாவது கஸ்தூரி, குங்குமம், சந்தனம் இவற்றையெல்லாம் இழைத்தார் போலே இருக்கிறது, பூசினார் போலே இருக்கிறது என்று இப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த 546வது ஸ்லோகத்திலே. संभिद्यमान मणिविद्रुम मौक्तिक श्री सैरंद्रिकेव भवती मणिपादरक्षे प्रस्तौति रंगनृपते चरणारविंदे कस्तूरिका कुसुरुण चंदन पंकचर्चाम. எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகை அந்த மணிபாதரக்ஷே. மணிபாதரக்ஷே என்னால் மணிக்களாலே இழைக்கப்பட்டிருக்கின்ற பாதரட்சையே என்று சொல்லுகிறார். அதில் என்னென்ன இருக்கிறது? சம்பித்தியமான மணி வித்ரும மௌக்திரிக ஸ்ரீஹி. அதில் என்னென்ன இருக்கிறதுன்னு பார்த்தா, மணி என்னால் நீலமணி என்று சொல்லலாம். அது மிகவும் கருமை நிறத்தை உடையதாக இருக்கும். அதுக்கு மேலே வித்ருமம் என்னால் பவழங்கள், அதனால் அது சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கும். அதுக்கு மேலே மௌக்திக ஸ்ரீஹி முத்துக்கள், அது இழைக்கப்பட்டிருக்கிறது. அது இதெல்லாம் எப்படி இருக்கிறது? சம்வித்தியமான, ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்கிறது. நீலக்கல், பவழங்கள், முத்துக்கள் முதலியவை இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது, அதுலேருந்து தேஜஸ் உண்டாருது. இதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, பவதி சைரந்திரிகேவா. சைரந்திரிகா என்று யாருக்கு பெயர் என்னால், அந்த பெரிய அரசகுமாரிகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுபவள் இருக்காளே, கூடவே இருந்து கொண்டு எப்பொழுதும் அவளுக்கு தோழியாக இருந்து கொண்டு அலங்காரத்தை செய்பவள் இருக்காளே, அவளுக்கு சைரந்திரிகான்னு பேரும். இப்போ இந்த பாதுகையே ஒரு சைரந்திரிகா, அலங்காரம் பண்ணுகிறவளை போல இருக்கிறது. என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், ரங்கன்றுபதேகே சரணாரவிந்தே. ரங்கன்றுபதியான எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய திருவடி தாமரைகளிலே என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, கஸ்தூரிகா குசுருண சந்தன பங்கச்சர்ச்சாம். கஸ்தூரி, கஸ்தூரி என்கிறது அது கருமை நிறத்தில் இருக்கும். அது நல்ல வாசனை மிகுந்த ஒரு பொருள். அது ஒரு மானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு மேலே கஸ்தூரிகா, அதுக்கு மேலே குசுருணம் என்னாலுன்னா அது நல்ல குங்குமப்பூ, அதாவது குங்குமப்பூ என்று சொல்லுகிறோமே அது குசுருணம். அதுக்கு மேலே சந்தனம்,
என்னால் அது நன்னா வலுப்பா இருக்கும். அது அதாவது அதுக்கு நிறங்கள் எதுவும் சேர்க்கலைன்னா சந்தனம் வெள்ளை வெளையர்னு இருக்கும். அதாவது இங்கே சொல்லுகிற பொழுது மணி வித்ரும மௌக்திக ஸ்ரீஹி என்று 3 சொன்னார் இந்த ஸ்லோகத்தில். ஆரம்பத்தில் மணி என்கிறது நீலமணி, அதாவது கருமை நிறத்தை உடையதாக இருக்கிறது. வித்ருமம் பவழம் சிவந்திருப்பது, மௌக்திகம் முத்து வலுப்பாக இருக்கிறது. இது எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற பாதுகையில இந்த நீலமணி பவழம் முத்துக்கள் இவை இருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, தன்னுடைய அந்த ஒளி கிரணங்களாலே எம்பெருமானுடைய திருமேனியில அந்த திருவடியில இந்த ரத்தினங்களுடைய ஒளி படுகிறது. பார்த்தால் அது எப்படி இருக்கிறதுன்னா, எம்பெருமானுடைய திருவடிகளிலே கஸ்தூரி குங்குமப்பூ சந்தனம் 3ஐயும் பூசினார் போலே இருக்கிறதுன்னு சொல்றார். ஆஹா, மணி என்கிறது கஸ்தூரிய போலே இருக்கிறது அதனுடைய ஒளி. அந்த வித்ருமம் என்கிற பவழத்தினுடைய ஒளி அது எப்படி இருக்கிறது, குசுர்ணம் என்கிற குங்குமப்பூவை போலே இருக்கிறது. மௌக்திகம் முத்துக்களினுடைய ஒளி சந்தனம் போலே இருக்கிறது என்று இப்படி நாம் அன்வைத்து பொருள் கொள்ளும்படியாக எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவனுக்கு குளிர்ச்சிக்காக கஸ்தூரி சந்தனம், அதாவது கஸ்தூரி குங்குமப்பூ சந்தனம் இவற்றையெல்லாம் பூசின போலே இருக்கிறது. இந்த பூஜுகிறவள் யார் என்னால் இந்த சைரந்திரிகா. இங்கே யார் சைரந்திரிகான்னா இந்த பாதுகையே தான். சைரந்திரிகா பாதுகை தான் இந்த காரியத்தை செய்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அனுபவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 547வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து அந்த பல ஒளிகள் சிதறுகின்றபடியினாலே, இந்த பாதுகையில இழுக்கப்பட்டிருக்கிற மாணிக்கங்களிலிருந்து பல ஒளிகள் அப்படி வெளியிலே சிதறுகின்றபடியினாலே அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, மயில் தோகை போலே இருக்கிறதுன்றார். மயில் தோகையும் பல நிறங்களை உடைத்தாய்த்தான் இருக்கும். அது அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஆண்மயிலானது தன்னுடைய தோகையை அப்படி விரித்து காட்டினால் உடனே அந்த பெண்மயிலுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகுமா, ரொம்ப சந்தோஷம் உண்டாகுமாம். அதர்களுக்கு அந்த காமமும் கூட உண்டாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது இங்கே பிராட்டிமார்களுக்கு இப்படி மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக நீ இப்படி இந்த மயில் தோகை போன்ற ஒளியை நீ ஏற்படுத்துகிறாயோ என்பது போல இந்த 547வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். ஆதன்வதீம் அசுரமர்தன பாதரக்ஷே சுத்தாந்த பக்ஷ்மள திருஷாம் மதனேந்திரஜாலம் வைகாரிகீம் விவிதரத்னமயூகலக்ஷ்யாத் மன்யே சமுத்வகசி மோகன பிஞ்சிகாம் துவம் அசுரமர்தன பாதரக்ஷே. அசுரர்களையெல்லாம் அழித்தவனான எம்பெருமான், அவனுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே. அசுரர்களை ரட்சித்து தேவர்களை காக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளையே காக்குகிறது இந்த பாதுகை என்று அப்படி அசுரமர்தன பாதரக்ஷே. அப்படிப்பட்ட பாதரட்சையே உன்னிடத்திலிருந்து என்ன உண்டாகிறது என்று கேட்டால், விவித ரத்ன மயூக லக்ஷ்யாத்து, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விவித ரத்ன மயூக லக்ஷ்யாத்து, இந்த பாதுகையில பதிக்கப்பட்டிருக்கிற விவித ரத்னம், விதவிதமான ரத்னங்கள், அதிலிருந்து என்ன ஆகிறது, மயூகம் அந்த ஒளிகள், அந்த தேஜஸ் அப்படி வெளியில வருகிறது. அது வந்து அது என்ன பண்ணுகிறது என்று கேட்டால், சுத்தாந்த பக்ஷ்மள திருஷாம், சுத்தாந்த பக்ஷ்மளம் அதாவது அந்தப்புறம், அந்த அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய திருஷாம் ஸ்திரீகள், சுத்தாந்த பக்ஷ்மள திருஷாம், அதுல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பிராட்டிமார்களுக்கு என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, நீ என்ன பண்ணுகிறாய், மோகன பிஞ்சிகாம் சமுத்வகசி இதி மன்யே, நீ அவர்களை மயக்கக்கூடியதான பிஞ்சிகாம் மயில் தோகை போலே ஒன்றை உருவாக்குகிறாய். அதாவது இந்த பலவிதமான ரத்தினங்களிலிருந்து அந்த ஒளி சிதறல்கள் அப்படி போகிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னா மயில் தோகை போலே இருக்கிறது. அந்த மயில் தோகை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அது ரொம்ப இந்திரஜாலம்ன்றார். இந்த வைகாரிக்கும் இந்திரஜாலம், ரொம்ப அழகான இந்திரஜாலத்தை உண்டாக்குகிறது, ஆச்சரியமான ஒரு தோற்றத்தை அது உண்டாக்குகிறது. அதை ஆதன்வதீம், இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அந்த பிராட்டிமார்களுக்கு வைகாரிக்கீம் மோகன பிஞ்சிகாம், அவர்களை விளையாட்டிற்காக அவளை நன்றாக மயக்கக்கூடிய, அந்த பிராட்டிமார்களை மயக்கக்கூடியதான மோகன பிஞ்சிகாம்
சமுத்வகசி, அதை நீ வகிக்கிறாய் என்று பாதுகையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ஒளிச்சிதறல்கள் அப்படியே மயில் தோகை போல இருக்கிறது. அந்த மயில் தோகை போன்ற அந்த நிறத்தை கண்டவுடனே பிராட்டிமார்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. எப்படி மயில் தோகை விரித்து காட்டினால் பெண் மயில்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமோ, அதுபோல இந்த இடத்துல எம்பெருமானுடைய பாதுகையிலிருந்து எழக்கூடிய இந்த ஒளி சிதறல்களாகிற மயில் தொகைக்கு அந்த அந்தப்புறத்தில் இருக்கிற பிராட்டிமார்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படியாக ஒரு அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 548வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த மாதிரி பல பல நிறங்கள் இதிலிருந்து வெளியிடுகின்றனவே, இதெல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அப்படியே கண் கொட்டாமல் எம்பெருமானை பார்ப்பது போல இருக்கிறது. அந்த மாணிக்கங்கள் எல்லாம் கண்கள் போல இருக்கிறது என்று ஒரு விதமான வர்ணனையை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ரத்னைஹி வியவஸ்தித சிதாசித சோணவர்ணைஹி ஆலோகவத்பிஹி அஜஹத் ஸ்ருதி சன்னிகர்ஷைஹி திரஷ்டும் முகுந்த சரணௌ அனிமேஷ திருஷ்யௌ சந்திருஷ்யசே ஜனனி சம்பிருத நேத்திர பங்கிஹி. ரத்னைஹி வியவஸ்தித சிதாசித சோணவர்ணைஹி, அதாவது ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறதே பாதுகையில, அதுல இருக்கக்கூடிய சித அசித சோண வர்ணைஹி, அதாவது வெளுப்பா இருக்கிறது. சிதான்னா வெளுப்பு, அசிதான்னா கருப்பு, சோணான்னா சிகப்பு, வர்ணைஹி இப்படிப்பட்ட நிறங்கள். அதாவது சில மாணிக்கங்கள், அதாவது நீலமணி, நல்ல பச்சை ரத்தினங்கள், இவைகளெல்லாம் என்ன பண்ணும்? கருத்த நிறத்தை வெளிப்படுத்தும். அதே சமயத்தில் பவழம், கெம்பு முதலானவை அவைகளெல்லாம் என்ன பண்ணும்னா சிகப்பு வர்ணத்தை வெளிப்படுத்தும். அதே போல முத்துக்கள், வைரம் முதலானவை வெளுப்பு நிறத்தை உண்டாக்கும். ஆஹா, சிதாசித சோணவர்ணைஹி இப்படி இருக்கிறது. அது இதெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா ஆலோகவத்பிஹி நல்ல பிரகாசங்களை உடைத்தாய் இருக்கிறது என்று அது ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொன்னு அதே இடத்துல ஆலோகவத்பிகின்றதுக்கு என்னன்னா இந்த கண்களுக்குள்ள 3 நிறமும் உண்டு. இந்த இது அப்படியே இந்த சொற்களை எல்லாம் கண்களுக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள். கண்ணுக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டா கருவிழி, அது கருப்பாய் இருக்கும். அதற்கு மேலே வெளியில இருக்கக்கூடிய அந்த விழி என்கிறது வெள்ளையா இருக்கும். அதிலே நடுவிலே இருக்கக்கூடிய சில ரேகைகள் அது சிகப்பாயும் இருக்கும். 3 விதமான வர்ணங்களும் கண்ணுக்கும் உண்டு. ஆலோகவத்பிகி, இப்ப பாதுகையில இழைத்திருக்கக்கூடிய ரத்தினங்களிலேயும் இந்த சிகப்பு, வெளுப்பு, கருப்பு 3ம் இருக்கிறது. ஆலோகவத்பிகி என்னால் இந்த கண்களுக்கும் கூட என்ன உண்டுன்னா சிகப்பு, வெளுப்பு, கருப்பு 3ம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்றார், அஜகத் சுருதி சன்னிகர்ஷை, கண்கள் நன்னா அப்படி நீண்டு இருக்கணுமா பார்க்கறதுக்கு. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ஸ்ருதி சன்னிகர்ஷைஹி என்று சொல்லுகிற பொழுது வேதத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. ஸ்ருதி என்னால் வேதத்தை சொல்லுகிறார், அது ஒரு அர்த்தம் சொல்லலாம். வேதத்திற்கு சமீபத்திலே இருக்கிறது என்று. இந்த கண்ணுக்கு சொல்லுகிற பொழுது அந்த கண்களானவை காதுக்கு அருகிலே இருக்கிறது, காது வரை நீண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இருந்து கொண்டு அது என்ன பண்ணுகிறது? முகுந்த சரணவ் அனிமேஷ திருஷ்யவ் திரஷ்டும், எம்பெருமானுடைய திருவடிகளை இமைக்காமல், அனிமேஷ திருஷ்யவ் இமைக்காமல் பார்ப்பதற்கு ஏற்படக்கூடிய ஒரு கண் போலே, சம்பிருத நேத்திர பங்கிஹி சந்திருஷ்யசே, அதாவது இப்படிப்பட்ட ஒரு கண் போலே என்றோ நீ இருக்கிறாய். அதுல இருக்கக்கூடிய அந்த பாதுகையை பார்த்தால் அது எம்பெருமானை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண் போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அதே சமயத்தில் அது கண்ணுக்கு உண்டான விசேஷங்களும் இந்த ஸ்லோகத்திலேயே அந்த சொற்களாலே அப்படி சொல்லப்பட்டு விட்டது. அதாவது வேதங்கள் மிகவும் பிரகாசமுள்ள வேதங்களாலே சொல்லப்பட்ட வெளுப்பு, கருப்பு, சிவப்பு இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லோகித சுக்ர கிருஷ்ணாம் என்று முன்பே ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தோம். அந்த ரத்னங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா கண் போலே இருக்கிறது, இமை கொட்டாமல் பார்க்கக்கூடிய கண் போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி வர்ணித்தருளினார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।